பாடல் ரொம்ப ரொம்ப சூப்பர். அக்கா பாடலை கேட்டு, பிரிய சேத்தி அக்கா பாடலை கேட்டு, வராத சாமியும் வரும் 5 வயசு பிள்ளை மேல, 12 வயசு பிள்ளை மேல, கன்னி குமரி மேல குடிகொண்டு இருக்கும் எங்க பெரிய மாறி. அக்கா பாடலை கேட்டு துள்ளி குதிச்சு ஒரு குலவ சத்தத்துல ஓடோடி வருவா. பாட்டு அருமையா இருக்கும். எல்லா பாட்டும் எங்க அக்கா பிரிய சேத்தி அக்கா பாட்டை கேட்டு பெரிய மாறி, காளி, மாறி, பட்டத்தரசி எல்லாரும் எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாறி எல்லையில எங்க அக்கா பாட பாட காதல் அமிர்தமா ஆறும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அவங்க பெத்த தாய் மாதிரி. எங்க அம்மனை பார்த்ததுல பெரிய மாரி அம்மனை அவங்க உருவத்துல நாங்க பாக்குறோம். அனைத்து தெய்வங்களையும் அவங்க உருவத்துல பாக்குறோம். அவங்க கிட்ட எப்படி சொல்ற, அவங்க கிட்ட புகழ் இருக்கு, அம்மனோட அருள் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு. சொந்த பந்தங்களை எங்களை நினைக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க கிடைச்ச வரம். அவங்க பாட்டை கேட்க 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 ஆசைதான். அமர்த்துறக்கே எங்களுக்கு சோழி இல்ல. இவங்க எப்ப வராங்கன்னு எங்களோட பஜனை குழு மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரிய சத்தியக்கா என்னைக்கு வராங்க, என்னைக்கு பிரிய சத்தியக்கா வராங்க, எத்தனை நாள் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பாடினால் கூட சொல்லுவாங்க, மக்கள் கலையவே மாட்டாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு 14 வருஷம் அங்க வராங்க. நான் அந்த பஜனை குழுல ஜாயின் பண்ணல இருந்து அவங்கள அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லை. எங்களுக்கு பெரிய மாரியா கிடைச்ச வரம், இருக்கங்குடி மாறி கிடைச்ச வரம். அவங்கள சொல்றதுக்கு எங்களுக்கு வாய் வரல. எங்களோட தெய்வம் அவங்க. தெய்வத்தை எங்களை நேரடியா பார்க்கல, அவங்க உருவத்துல நாங்க பாக்குறோம். பச்சை புள்ள உருவத்துல கூட இன்னைக்கு அவங்களால சாமி அவங்க பாட்டுக்கு வர்ற அருள் வரும். பிரிய சத்தியக்கா பாடல் கேட்டு சாமி வராதவங்களுக்கும் சாமி வந்துடும்னா. 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் சாமி ஆடுவாங்க. சூப்பரா இருக்கும். கேட்கறதுக்கு நல்ல இனிமையாகவும் இருக்கும், குரலும் நல்லா இருக்கும். சாமி வராதவங்க கூட சாமி ஆடுற மாதிரி நல்லா படிப்பாங்க. பெரிய சக்தி அம்மா பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த பிரேசத்தி அம்மா பாட்டு கேட்டாலும் சின்ன பிள்ளைலாம் சாமி எடுத்துமா? சின்ன பிள்ளைகள்லாம் சாமி ரொம்ப வந்துடும், ஆடாதவங்க கூட ஆடிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாடல்ல ஒரு கம்பீரம் இருக்கு. ஆமா, பிரிய சத்தியம்மா பாடுறதுனாலே நாங்க பாக்குறதுக்காண்டியே வந்துருவோம். எங்க இருந்தாலும் பிரிய சத்தியம்மா பாடுறதுனால வந்துருவோம் நாங்க. அவங்க பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாமே அவங்களே எழுதி பாடுற மாதிரியா இருக்கும். மற்றவங்க வந்து அவங்கவுங்க ஏதோ வேற யார் பாடின பாட்டை எடுத்து பாடுவாங்க. இவங்க அவங்களே எழுதி அவங்களே பாடுறதுனால எங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பாடுறதுக்கு மற்ற பாடல்கள் பாடுறதுக்கு என்னமா வித்தியாசம் இருக்கு? அவங்க சாமியை பாடும்போதே சாமி வர்ற மாதிரி ஒரு இது இருக்கு. மற்றவங்க அதை ரொம்ப இதா பாடி அதுக்கப்புறம் தான் வர்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பாட்டு. வாய்ஸ் எல்லாமே கணீர் கணீர்னு ரொம்ப அழகா இருக்கு வாய்ஸ் எல்லாம். மாரியம்மா உங்க கோவிலுக்கு கேட்கலையோ கேட்கலையோ கேட்கலையோ. அந்த ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியும் இந்த பெரிய மாரியம்மனும் எப்படி இங்க வாராய தெரியுமா? அம்மா சிலிட்ட சிலிட்ட மகானே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு நாடி மகானே. ஆத்தா சிலிட்ட சிலிட்ட மகானே பெரிய மாரி சித்தார மாடி இந்த கச்சேரி எங்களுக்கு செமையா ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆக்ரோஷமா இருக்குது. எல்லா பஜனையோட இந்த பஜனை ரொம்ப சூப்பரா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படியே ஆக்ரோஷமா இருக்குது. வராதவங்களுக்கு எல்லாம் சாமி வர்ற மாதிரி இருக்கு. இவங்களோட ஃபேன் நாங்க. வணக்கம்ண்ணா. உங்க பேருமா? மகாலட்சுமிண்ணா. எங்க இருந்து வரீங்க? நாங்க வைத்திலிங்கபுரம் வணியம்பேட்டி. இன்னைக்கு பிரிய சத்தியம்மா பாட்டு கச்சேரி பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. உங்க பாடல் எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்கும்ண்ணா. எங்க ஊருக்கு வந்து 4-5 தடவை பாடி கச்சேரி வச்சிருக்காங்க. இருக்கக்கூடியெல்லாம் பார்க்க போவோம். நல்லா இருக்கும்ண்ணா. இன்னைக்கு அந்த அம்மா கச்சேரியை தான் பார்க்க வந்திருக்கோம் பெரிய மாரியம்மன் கோயில்ல. மற்றவங்க கச்சேரிக்கு அவங்க கச்சேரிக்கு எப்படிமா, எவ்வளவு நல்லா இருக்கு? எப்படி இருக்குன்றீங்க? எத்தனை பேர் பாட்டு பாடுறாங்க? இந்த அம்மா பாட்டு பாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மத்தவங்க பாடுறத விட அம்மா பாடுனா நல்லா இருக்கும். கொஞ்சம் அம்மாவை கொஞ்சம் வர்ணிச்சு பாடுவாங்க, ஆடி பாடுவாங்க, கும்மி அடிச்சு பாடுவாங்க, நல்லா இருக்கும். வணக்கம். நம்ம இந்த பிரிய சத்தியம்மாவோட பாடல் எப்படி இருக்கு? அவங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? அம்மாவோட பாடல் வந்து உலகமெல்லாம் யூடியூப் சேனல்ல பரவிக்கிட்டு இருக்கு. அம்மா வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாட்டும் எழுதி அவங்களா இயக்கத்தில் அவங்களுடைய மியூசிக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய கலைக்குழு எல்லாமே நல்லா இருக்கும். மாந்தவள்ளிக்கு இருக்கங்குடியில் வந்து அவங்களுடைய ஒரு பக்தி இசை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வருஷம் இந்த அம்மா வந்து இந்த பெரிய மாரியம்மாளுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. நாங்களும் பஜனை குழுவிலேருந்து அந்த அம்மா கண்டிப்பான முறையில் பஜனை குழுவிலேருந்து அழைப்போம். அந்த அம்மாவோட பக்தி பாடல் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அம்மா வந்து அவங்க நாக்கில் வந்து குடியிருந்து அம்மாவோட அனுக்கிரகத்தில் மேலும் மேலும் அவங்க பேரும் புகழும் பெற்று உலகமெல்லாம் அவங்க பாட்டு வந்து பிரபலமாகணும் என்று இந்த பெரிய மாரி அம்பியோட என் கோட்டைக்காளி தெய்வத்தையும் வணங்கி எல்லா தெய்வத்தையும் வணங்கிக்கிறேன். வாங்கண்ணே. வணக்கண்ணே. என் பேர் முத்துக்கண்ணண்ணே. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரடி தரேண்ணே. அண்ணே ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. அவங்க தச்சயமா அந்த கோயிலுக்கு வந்தாங்க. வந்து இதோட 10-12 வருஷம் ஆச்சு. அதே அவங்க செலவுல எல்லாமே ரெகுலரா பண்ணி எல்லாமே அவங்களே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே 12 வருஷமா. அக்கா பாடல் டாப் டக்கரா இருக்குண்ணே. இப்ப வணக்கம் வணக்கம். நல்லா இருந்துச்சு, மிக சிறப்பா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்லா பாடினாங்க. இன்னைக்குதான் கேட்டிருக்கோம், ஆனா நல்லா இருந்துச்சு. கலங்காப்பரி புதூர் நாங்க மறக்க முடியல. ஆமா.
மாட்டாங்க. கலங்காபுரி புதூருக்கு பிரியதர்ஷினி அம்மா வந்ததுக்கு ரொம்ப இன்னும் நாங்க மறக்கல. 4 வருஷம் வந்தாங்க. 4 வருஷம் சூப்பரா இருந்துச்சு. மத்தவங்க பாடுறதுக்கு அம்மா பாடுறதுக்கு என்ன வித்தியாசம்? மத்தவங்க பாடிக்கிறதுக்கு அம்மா பாடிக்கிறது சூப்பரா இருக்கு. எங்க ஊர் கும்பாசதி கூட்டி போனோம். எந்த ஊர் மணிங்க? ராமசாவரம். அங்க ஒரு வாரம் பாடலுக்கு வந்திருக்காங்க. நாங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்ப கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். கோயில் கட்டவும் கூட்டிட்டு போனோம். வேலு திருத்துறதானே? ஆமாண்ணே, இன்னைக்கு ராஜேஷ் இவங்க நம்ம பிரியசக்தி அம்மாவுடைய பாடல் நடந்துச்சு. பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பரா இருந்துச்சு. அந்த அம்மா வந்து 12 வருஷமா வந்து நமக்கு பஜனை பாட்டு படிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி காசு வாங்க மாட்டாங்க, காசப்பட மாட்டாங்க. நல்லா பஜனை நல்லா இருந்துச்சு. நம்ம வருஷம் மேல்மேலும் வரணும். நம்ம பாட்டு கேட்க மக்களை லட்சம் பேர் வந்து காத்திருக்காங்க. பாட்டு பாடுறதுக்கு என்ன எப்படி வித்தியாசம் இருக்குன்னு வித்தியாசமா இவங்க பாட்டு ரொம்ப ரசிச்சு இவங்க எல்லாமே சொந்த பாட்டா படிக்கிறாங்க. எல்லாமே நம்ம அடுத்த பாட்டு படிக்க இவங்களே சொந்த காதை எழுதி பாட்டு படிக்கிறாங்க. பாடல் நல்லா இருக்கனே? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. எந்த ஊர்ல நீங்க? ஆனா நான் சிறுவூர் துறை கீழப்பட்டி செகண்ட் தெருவு. இன்னைக்கு பஜனைக்கு வந்து நம்ம பிரியசக்தி அம்மா வந்திருக்காங்க. ஆமா ஆமாண்ணா. அவங்களுடைய பாடல் எப்படி இருக்கு? அவங்கள பத்தி சொல்லுங்க. அக்காவை பொறுத்தளவுக்கு வார்த்தையே கிடையாதுண்ணா. அவங்களோட பாடல் அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாமி வராதவர்கள் கூட சாமி அந்த மாதிரி துடியா வரும்ண்ணா. அக்காவோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ப்ளஸ் அக்கா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு பர்சனலாகவே எழுதி நிறைய வெளிவிட்டுருக்குறாங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அக்காவோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்கா பிரியசக்தி அக்கா வர்றாங்க அப்படின்னாலே நம்ம மாரியம்மன் கோயிலேண்ணா நிறைஞ்சு வழியும்ண்ணா. அவ்வளோ கூட்டம் வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கௌரவம் கிடையாது, ஒரு பந்தா கிடையாது, ஆர்டினரியா இருப்பாங்க. யார்கிட்டமே நல்லா பேசுவாங்க, பெத்த பிள்ளை மாதிரி பேசுவாங்க. எனக்குலாம் அன்னைக்கு அக்கா பக்கத்துல இருந்தா எனக்கு அப்படியே எமல தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க சில நேரம் வண்டியில் வரலன்னா நான் தான் அக்காவை போய் 2 வீலரில் போய் பஸ் ஏற்றி விடுவேன். நல்ல ஒரு அக்கா அவங்களாம் எங்களுக்கு கிடைச்ச வரம் தான் நான் சொல்லணும். இந்த சிலுத்தூர் மாரியம்மனுக்கு கிடைச்ச வரம் தான் சொல்லணும். மாதிரி மாரியம்மன் பாட்டு ஏகப்பட்ட பாட்டுண்ணா, மிரட்டி விடுறாங்கண்ணா பாட்டுலாம் அப்படின்னா. ஆமாம் ஆமாம், நன்றிண்ணா. வேற என்ன? கண்டிப்பாண்ணா அவங்கள பொறுத்தளவுக்கு வருஷம் கண்டிப்பான முறையில் வரணும். அவங்க வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்ண்ணா. வருஷம் இப்போ நாங்கள் 2 ட்ரிப்பு கூப்பிட்ருக்கோம். எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய கச்சேரிக்கு வர்றதுனால இவங்களுக்கு 2 தடவை தான் கொடுக்க முடியுது. 1 வாரம் கொடுத்தாலும் அக்கா நான் ரெடிந்தேன்னு சொல்கிறாங்க. பரமனை பொறுத்தளவுக்கு 1 வாரம் ஃபோன் பண்ணாருன்னா போதும், 12 பஜனை நடத்தி கூட தாரேன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் அண்ணன் 2 வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு. ஆமாம். முருகனுக்கு அந்த கடம்பனுக்கு வேலனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரபுதி சோழி கிழவனுக்கு மலை ஆண்டவனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு திருத்தணிகை வேலனுக்கு அருள்மலை கந்தனுக்கு முருகனுக்கு